இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு, வேதாகமத்திலும் அழுது வெற்றி பெற்றவர்கள் 7 விதமான மனிதர்களை குறித்து இந்த மாதத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அழுகை இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே நாம் அழுகிறோம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நம் பிறப்பு முதலில் அழுகையிலிருந்து தான் தொடங்குகிறது, இறப்பும் அழுகையிலே முடிகிறது. நாம் அழுவதால் நமக்குள்ளே என்ன ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்த நம் உணர்ச்சிகளின் வெளிப்பாடுதான் அழுகை. சில நேரங்கள்ல நாம் எப்பவுமே இந்த உலகத்துல அழுறதுக்கு தான் பிறந்திருக்கேனான்னு சொல்லுவாங்க. சில நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கை அழுகையிலே தான் முடியுமோ என்று சொல்வது உண்டு. பாருங்க, சில நேரங்களில் நம்ம துக்கம், விரக்தி, நம்மை சுற்றிலும் போராட்டங்கள் வரும்போது நாம் அழுது விடுகிறோம். சில நேரங்கள்ல இந்த கண்ணீர் நம்மை செயல்பட வைக்கிறது. இன்றைக்கும் வேதத்திலே ஒரு பெண் அவளுடைய அழுகையினால் அவள் எவ்வாறு செயல்பட்டாள் என்பதை குறித்து பார்க்கலாம். முதலாவது வேதத்திலே அழுத பெண் என்று சொன்னால் ஆகார் தான். இங்கே ஆபிரகாம் சாராளுடைய அடிமை பெண். இந்த ஆகார் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை அவள் சந்திக்கிறாள். நம் அநேகருக்கு தெரியும், அந்த சாராள் 10 வருடம் அவள் குழந்தை இல்லாத போது சாராள் கானான் தேசத்திலிருந்து வந்து 10 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லாததை கண்டு தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இங்க இந்த ஆகார் குழந்தை பெற்ற உடனே இந்த சாராளுக்குள்ளும் இந்த ஆகாருக்குள்ளும் இருக்கிற உறவுகளிலே விரிசல் ஏற்படுகிறது, சண்டை வருகிறது. இவள் ஓடி போகிறாள். ஆனால் கர்த்தர் அவள் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ சாராளுக்கு அடங்கிருன்னு சொல், போய் மீண்டுமாக சேர்கிறாள். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது. அந்த ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை பிறக்கிறது, ஈசாக்கு பிறக்கிறான். இப்போது இந்த அடிமை பெண்ணுடைய வாழ்க்கை, அவள் இஸ்மவேலும் ஈசாக்கும் அவனுக்குள்ள ஏற்பட்ட சிறு தர்க்கங்கள், சண்டை பாருங்க. அதனால இந்த ஆகாரை துரத்தி விட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். இப்போ பாருங்க, அந்த வசனம் சொல்குது, ஆதியாகமம் 21:14 ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். பாருங்க, அலைந்து திரிகிறா, எங்கு செல்லணும்ங்கிற அவளுக்கு எங்க செல்ல போகிறோங்கிற கேள்வி. இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாகவே ஒரு எண்ணம் வரலாம். வேலை வனாந்திர வாழ்க்கை, அலைந்து திரிந்து கொண்டிருக்கோம், எங்கு செல்ல போகிறோம் என்கிற கேள்வியோடு இருக்கலாம். பாருங்க, அங்கே அவளுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆதியாகமம் 21:15-16 துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பாருங்க, இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல இதே காரியங்கள் தான்.
அடுத்து என்ன நடக்க போதோ. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சொன்னான், இப்போ நல்லா படித்து அவன் ஒரு வேலையில் இருக்கிறான். பாருங்க, அவனுடைய சிறு வயதிலே நடந்த சம்பவங்களை சொல்லி கொள்ளும்போது மிகவும் அது பாரமாக கஷ்டமா இருந்தது. பாருங்க, அவன் ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கட்ட முடியாம, அவங்க அப்பா ஃபீஸு இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த ஃபீஸ் கட்ட முடியாம அந்த ஸ்கூல் டைம்ல வெளியே நிற்பேன் என்று சொல்லி வெளியே நிற்பான். எல்லாரும் பார்த்து வேடிக்கை பார்ப்பேன், எதற்காக வெளியே நிற்கிறார், இந்த ஃபீஸ் கட்டலைன்னு சொல்ல. அப்படிதான் நான் என்னுடைய பள்ளி பருவத்தை முடித்தேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எல்லாருக்கும் கொடுத்து உதவும்படி வைத்திருக்கிறான்னு சொல்லி அந்த மகன் சாட்சி சொன்னோம். பாருங்க, இன்றைக்கும் கூட உங்க பிள்ளைக்கு கூட இந்த மாதிரி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கீங்களா? எனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, செல்வம் இல்லை, கடன் பிரச்சனையினால இதே போல ஆகாரை போல கண்ணீரோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வியாதி நிமித்தம் மருத்துவமனையாக அலைந்து ஒருவேளை இந்த வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கூட நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நீங்க வந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதை, உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். இங்கே வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 21:18, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறார். இன்னும் ஆதியாகமம் 21:19, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். பாருங்க, அவள் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார். இன்றைக்கும் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்க இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வசனம் சொல்கிறது, எரேமியா 4:1, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. ஒருவேளை நமக்குள்ளாகவே நிறைய காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கு. நம்ம அலைந்து திரியறதுக்கு காரணம் என்ன? அருவருப்பான காரியங்கள் நம்மகிட்ட இருக்குதா? அதெல்லாம் அகற்றி ஆண்டவர்கிட்ட திரும்பும் போது கர்த்தர் நிச்சயமாக ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இந்த நாளிலும் எங்களை ஏசப்பா முற்றிலுமாக கழுங்க. நாங்களும் கூட இந்த கண்ணீரோடு சப்பா வாழ்க்கை அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று சொல்லி நாங்களை அலைந்து திரிந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு ஏசப்பா எங்கள் கண்ணீரை துடைத்து ஏசப்பா எங்கள் கண்களை திறந்து ஆகாருக்கு ஏசப்பா பதில் கொடுத்த தேவன் இன்றைக்கு எங்களுக்கு பதில் தருவார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதி கன மகிமையெல்லாம் அம்மா கேரடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே.